நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு வந்து 2ஆம் மித்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம். போன இதிலே கறவை கறந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எவ்வளோ கறவை கறக்கும், இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இதனுடைய விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கலரை பொறுத்தவரை செம்புத்து கலருங்க, மொட்டை போடி டைப்பு தான். மாடு வந்து 2ஆம் மித்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போகிறக்கு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 18 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம். 18 லிட்டர் கறவை கறந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு, நல்ல காம்பெல்லாம் நல்ல ரோஸ் காம்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. சேலத்து இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. மாட்டுக்கு சுழிலாம் எதுவும் இல்லை, சுழி சுத்தமான மாடுங்க. நல்ல பின்கணம் கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். கறவை மட்டும் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சிருக்கா. அப்படி அதனால் நேரில் வந்து பாருங்கள், செக் பண்ணியே எடுத்துக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சிருக்கா. அப்படி நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைனா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. மாடு வந்து 2ஆம் மித்து மாடு தான். பல் வந்து கடைப்பல்லுங்க. 9 மாதம் சினியாக இருக்குதுங்க. இன்னும் 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 18 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.